கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தவேக வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தரப்பில் தேர்தல் மனு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கேட்கப்பட்டதாகவும், அனுமதி பெற்றவுடன் அதன் அடிப்படையில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தலைமையிலான வழக்கறிஞர்கள் சிந்தாதிரிப்பேட்டையில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது வாக்குப்பதிவு மையங்களான 1, 17, 28, 32, 75, 78, 79, 84, 87, 112, 122, 157, 170 உள்ளிட்ட வாக்குச்சாவடிகள் வைக்கப்பட்டிருந்த விவிபேட், வாக்குப்பதிவு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட் ஆகியவைகளை ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது பெல் நிறுவனத்தினால் நியமிக்கப்பட்ட பொறியாளர் உடன் இருந்தார் என்றும் 100% விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் விவிபேடுகளை ஒப்புகை சீட்டுகளை ஒப்பிட்டு பார்த்ததில் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் பிரதிநிதி சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக புகார் செய்வது தொடர்பான வெளிப்படையான ஒரு நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு முறைகேடு நடந்துள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பல வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சாப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய மென்பொருள் கோளாறு ஏற்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகளை சுட்டிக்காட்டிய பின்பும் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி உரிய வழிகாட்டு நெறிமுறைகளின் படிதான் சோதனை மற்றும் சரிபார்த்தல் நடைபெற்றதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதால் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேடுகளை சரிபார்க்க உத்தரவிட வேண்டும் என்றும், தவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும், அவருக்கு பதிலாக தாம் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.